மக்களுடைய எதிரி, இந்த நாட்டோடைய எதிரி, சனாதனத்தோடைய எதிரி. ஆனா உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க டெய்லி கோயிலுக்கு போவாங்க, நெத்தில பொட்டு வைப்பாங்க, பூ வைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்மளுடைய எதிரி யாருன்னா நம்ம திமுக ஆட்சி தமிழகத்தில் இருக்கும் போது எல்லா தவறுகள், அவங்க நம்ம எதிரி மட்டும் கிடையாது, மக்களுடைய எதிரி, இந்த நாட்டோடைய எதிரி, சனாதனத்தோடைய எதிரி, இந்து மக்களுக்கு எதிரி, ஏன் கடவுளுக்கு எதிரி. ஏன்னா இப்போ சமீபத்தில் திருப்பூர் குன்றத்துல விளக்கு ஏத்தணும்னா அதை விடலையே, அந்த விளக்கத்தை ஏத்த கூடாதுங்கிறதுக்காக. ஆனா உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க டெய்லி கோயிலுக்கு போவாங்க, நெத்தில பொட்டு வைப்பாங்க, பூ வைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ஃபுல்லா பூசிட்டு வருவாங்க. ஆனா மக்கள் மத்தியில ஐயோ இதெல்லாம் நடக்க கூடாது, நாங்க செக்யுலர். என்னடா செக்குலர்? சாமி கும்பிடாம வெளியில போக மாட்டேங்கிறியா, அப்புறம் என்னடா செக்குலர் பத்தி நீ பேசிட்டு இருக்க? உள்ளுக்குள்ள ஒண்ணு மாதிரி வெளியில வேற முகம் வச்சுட்டு நடக்கிறது பாஜக கிடையாது. நாங்க என்ன சொல்லணும்? ஆமா, சனாதன தர்மா தான் என்னுடைய தர்மானா தலை நிமிர்ந்து நாங்க சொல்றோம். நாங்க தைரியமா ஜெய் ஸ்ரீராம் சொல்றோம். என்ன அதை சொல்லிக்கிறதுக்கு உரிமையும் இருக்கு, அந்த தைரியமும் இருக்கு. அதே மாதிரி செகுலரிசம்னா என்ன? இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, இங்க எல்லாரும் பாஜக மைனாரிட்டிஸ்க்கு எதிராக நிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஒரு பாலிசி சொல்லுங்க, ஒரு ஸ்கீம் சொல்லுங்க நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்ததுல. இது ஹிந்து மக்களுக்கு மட்டும்தான் இருக்கு, இது மைனாரிட்டிஸ்க்கு கிடையாது, இஸ்லாமியர்களுக்கு கிடையாது, கிறிஸ்டியன்ஸ்க்கு கிடையாதுன்னு எங்கேயாவது எழுதியிருக்கா? ஓட்டு போட்டாலும் சரி, ஓட்டு போடலனாலும் சரி, ஒரு ஸ்கீம் வரும்போது இந்த நாட்டுடைய மக்கள் ஏன் மக்கள் நான் சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்கீம் ஒவ்வொரு மனிதர்களுக்கு இந்த நாட்டுல போய் சேருது. அத்தனை விஷயங்கள் இருக்கும்போது ராங் ப்ரொபகண்டா பண்ணும்போது இதுல பெரிய விளையாட்டு யார் விளையாடுறாங்கன்னா உங்களுடைய மீடியாவும் ஒரு பக்கம் மட்டும்தான் ஜாலர் தட்டுவாங்க. இங்கே அந்த ஒரு நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பேப்பர் படிச்சு பாருங்க, உங்க பேப்பர்ல எதனா டெய்லி ஒரு பெண்ணுக்கு எதிராக பிரச்சனைகள் நடக்குது. ஏன் சென்னையில அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பிரச்சனை வந்தது, இதுவரைக்கும் யார் அந்த சார் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுதா? சார் மட்டும்தான் சொன்னாரு, அந்த எந்த சார்னா அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதை பத்தி பேசக்கூடாதுங்கிறாங்க. போதை பொருட்கள் அந்த போதை பொருட்கள் விஷயம் ஒவ்வொரு கல்லூரி வாசல்லையே பள்ளிக்கூடம் வாசல்லையே உங்களுக்கு பிரச்சனை போயிட்டே இருக்கு. உங்க வசதிக்கு நீங்க எதுவுமே இல்ல. முதலமைச்சர்கள் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொன்னார்ல, எல்லாமே கிளீனா இருக்கு. ஏன் ஆட்சியில போதை பொருட்கள் நிச்சயமாக வராது. சுகாதார அமைச்சர் சென்னையில சொல்லிக்கிறாரு 0 ரேஷியோ. அடுத்த நாள் பேப்பர்ல பாத்தீங்கன்னா 3 குழந்தைங்க கல்லூரியில படிக்கிற குழந்தைங்களுக்கு போதை பொருட்கள் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி மக்கள் ஏமாத்துற வேலை மட்டும்தான் நடக்குது. நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், எங்கே தவறுகள் நடக்குது, எங்கே தவறுகள் நடக்கிறது நீங்க பாக்குறீங்களோ பேசாம போயிடாதீங்க. எப்படி அவங்களுக்கு உரிமை இருக்கு, அதே மாதிரி நமக்கு உரிமை இருக்கு. போராட்டங்கள் நடத்தணும், நடு தெருக்கு வரணுமா வாங்க. ஏன் திருப்பூர் குன்றத்துல எனக்கு ஒரு சின்ன வருத்தம், ஏன்னா 2 நாள் நம்ம பேசணும், 3ஆவது நாள் அதுக்கப்புறம் யாருமே பேசல. ஏன் நாங்க யாருமே தெருக்கு போல, ஏன் நம்ம யாருமே பெருசா அதை பத்தி பேசவே இல்லை. அந்த ஜஸ்டிஸ் சாமிநாதன் இம்பீச்மெண்ட் வந்த உடனே அதை பத்தி திசை மாத்தி திருப்பி கொண்டு போயிட்டாங்க. ஆனா நம்ம செய்ய வேண்டியது நம்ம எதுவுமே செய்யல. நம்ம தெருல நின்னுட்டு போராடணும்னா போராடுறதுக்கு தயாராக இருக்கிறோமா இல்லையா? அந்த தைரியம் இருக்குமா இல்லையா? அப்ப இறங்கி வேலை செய்யணும்.